தாமதமா பதிவு வர்றதுக்கு எல்லாரும் என்ன கொஞ்சம் மன்னிச்சிருங்க. கொஞ்சம் வேலை பளு அதிகமா இருக்கிறதுனால தான் ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. இனிமே இந்த தாமதம் நடக்காத மாதிரி பாத்துக்கிறோம். போன பதிவுல கிருஷ்ணர் மறுபடியும் கோகுலத்துக்கு திரும்பினதை பார்த்திருந்தோம். இந்த பதிவுல கம்சன் கிட்ட இருந்து கோகுலவாசிகளை எப்படி காப்பாத்தினாருங்கிறத பார்க்கலாம். விஷ்வானு கிருஷ்ணர் கொடுத்த மடலை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. கீர்த்திதாவும் அதுல என்ன எழுதி இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. உடனே விஷ்வானு நந்தகோபர் கம்ச மகாராஜாவோட தாக்குதலை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறேன்னு எழுதியிருக்காரு. அதுவும் இல்லாம தன்னோட மக்களுக்கு இன்னல் நேர போறதால அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து இங்க அவங்க தங்குறதுக்கு அனுமதி வேண்டி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே புரோகிதரோட மனைவி குறுக்கிடுறாங்க. இல்ல, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இந்த செய்தி கம்ச மகாராஜாவுக்கு தெரிஞ்சா அவரோட கோபத்துக்கு நம்மளும் ஆளாக வேண்டி இருக்கும். நம்ம வாழ்ற இல்லத்தோட வெளிச்சத்தை அழிச்சிட்டு கோயிலுக்கு விளக்கேத்துறதா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே விஷ்வானு நந்தகோபர் என்னோட பிரியமான மித்திரன், அவர் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது எப்படி என்னால உதவாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜட்டிலாவும் இவருக்காக நம்ம விழணுமா அப்படின்னு கேக்குறாங்க. இதையெல்லாம் ராதா கேட்டுட்டு இருக்காங்க. உடனே மனசுல நினைக்கிறாங்க, இந்த மாய வார்த்தை பேசுற கிருஷ்ணர் தான் இதுக்கெல்லாம் காரணம். சரியான சுயநலவாதி. அவரால இன்னைக்கு கோகுலத்து மக்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அவரு இதையெல்லாம் பத்தி கவலைப்படாம அந்த மங்கைய பாக்குறதுக்காக இங்க வந்திருக்காரு. குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்கு. ஆனா அவருக்கு அதையெல்லாம் விட தன்னோட காதல் முக்கியமா போயிருச்சு அப்படின்னு புலம்பிட்டே போறாங்க. இரா தன்னோட அறையில போய் தூங்கிடுறாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு சொப்பனம் வருது. அதாவது கம்சன் கோகுலத்தை அழிக்க சொல்லி ஒரு பெரிய பெட்டி அனுப்பி வச்சாரு இல்லையா, அதுக்குள்ள இருந்த ஒரு பெரிய அரக்கன் வெளியே வரான். கூட இல்லாம கம்ச வீரர்கள் கோகுலத்தையே அடிச்சு மக்களை எல்லாம் துன்புறுத்தி அங்க இருக்கிற இடங்களுக்கு எல்லாம் தீ வச்சு ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்த கிருஷ்ணர் நேரா அங்க வராரு. அந்த அரக்கன் கிட்ட சண்டையிடுறாரு. சண்டையில அந்த அரக்கனை ஒரு பெரிய பாறையில இருந்து கீழே தள்ளி விட முயற்சி செய்யறாரு. ஆனா அவன் கிருஷ்ணரையும் சேர்த்து பிடிச்சிட்டு அந்த பாறையில இருந்து விழுந்துடுறான். இத பார்த்ததும் ராதா தூக்கத்துல இருந்து திடுக்கிட்டு எழுந்திருக்கிறாங்க. கிருஷ்ணா அப்படின்னு கத்தி அழறாங்க. அந்த சத்தம் கேட்டு உடனே விஷ்வானுவும் கீர்த்திதாவும் அங்க வந்துடுறாங்க. ராதா கிட்ட என்ன ஆச்சு, ஏன் அழற, எதுக்கு சத்தம் போட்ட அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ராதா அங்க கோகுலத்துல எல்லாமே நாசம் ஆயிடுச்சு, எல்லாமே தரைமட்டம் ஆயிடுச்சு, அத்தோட கிருஷ்ணரோட உயிரே பறிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அழுறாங்க. இதை கேட்டதும் அவங்க ரெண்டு பேருக்கும் பெரும் அதிர்ச்சியா இருக்கு. உடனே விஷ்வானு ராதா கிட்ட அதெல்லாம் எதுவும் இல்ல, நீ ஏதோ கெட்ட சொப்பனம் கண்டிருக்க, அதெல்லாம் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்றாரு. உடனே ராதா இல்ல, கிருஷ்ணர் இறந்துட்டாரு, அந்த காட்சியை எனக்கு நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு கதறி அழுகுறாங்க. சொப்பனத்துல பார்த்த மாதிரியே இங்க கோகுலத்துல தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. அந்த வீரர்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. போய் கம்ச மகாராஜா கிட்ட சொல்லு, அவரோட ஆசைப்படியே கோகுலம் தரைமட்டம் ஆயிடுச்சு, அத்தோட கிருஷ்ணரும் இவங்க கூட சேர்ந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான்னு போய் சொல்லு அப்படின்னு சந்தோஷமா பேசிக்கிறாங்க. அப்பதான் அங்க கிருஷ்ணர் வராரு. அங்க நடந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த வீரர்கள்ல ஒருத்தர் கேக்குறாரு, பாலகனே நீ யாரு அப்படின்னு உடனே கிருஷ்ணர் தன்னை பயந்த மாதிரி காட்டிக்கிட்டு, நான் ஒரு சாதாரண பாலகன், விஷ்வானு கொடுத்து அனுப்பின செய்தியை கொண்டு சேர்க்கறதுக்காக வந்த அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த வீரன் போய் விஷ்வானு கிட்ட சொல்லு, கோகுலத்துல வாழ்ந்த எல்லாருமே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணரும் அங்கிருந்து சிரிச்சபடியே நகர்றாரு. காரணம் அங்க அவங்க துன்புறுத்திட்டு இருக்கிறது கோகுல வாசிகளே இல்ல. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, போன பதிவுல பாத்திருந்தோம் இல்லையா, இதுக்கு ஒரு வழி இருக்குன்னு கிருஷ்ணர் சொல்லியிருந்தாரு. அந்த வழிதான் இது. ஊர் மக்கள் கிட்ட பேசுறாரு, நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஊருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குகையில பாதுகாப்பா இருக்கலாம். அப்போ கம்சன் இங்க பார்க்கும்போது அவங்க கொலை பண்றதுக்கு இங்க யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா அப்படின்னு பேசி எல்லாரையும் அங்க அழைச்சிட்டு போயிடுறாரு. யசோதா கிருஷ்ணரோட கையை இறுக்கமா பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. ஆனா கிருஷ்ணரோ, அம்மா நீங்க முன்னாடி போங்க, நான் வரேன்னு சொல்றாரு. உடனே யசோதா, இல்ல நீ எங்கேயும் போக கூடாது, என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா சொல்றாங்க. அம்மா நம்ம அங்க இல்லாததுனால அந்த வீரர்கள் என்ன செய்யறாங்க, அவங்களோட தவிப்பை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா யசோதா அதுக்கு அனுமதி கொடுக்கல. அதனால சரி நான் உங்க கூடயே இருக்கிறேன் அப்படின்னு என்னோட மாயையை யசோதா கூட அனுப்பி வச்சுட்டு அவரை கோகுலத்துக்கே போறாரு. கனவுல நடந்த மாதிரியே அங்க கோகுலமே பாதி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த வீரர்களையும் பாக்குறாரு. நேரா அந்த அரக்கன் கிட்ட போய் சண்டையிட ஆரம்பிக்கிறாரு. கடைசியா அவனுக்கு விளையாட்டு காமிச்சு
அந்த பெரிய பாறையில இருந்து அவனை ஊதிடுறாரு. அவனும் அந்த பாறையில இருந்து கீழே விழுந்துடுறான். உடனே கிருஷ்ணர், ராதா நான் உன்னை சேர்றதுக்கான நாள் நெருங்கிருச்சு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாரு. எரிஞ்சிட்டு இருக்க கோகுலத்தை பார்த்து பலராமர் கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாரு, இனி என்ன செய்ய போற அப்படின்னு. உடனே கிருஷ்ணர், வாழ்க்கையில என்ன திருப்பம் வேணா ஏற்படலாம், ஆனா நான் யாருக்காக கோலோகம் விட்டு பூலோகம் வந்தேனோ அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே பலராமர், நீ ராதைக்காக யோசிக்கிற, ஆனா கம்சன் இதெல்லாம் செய்யறாரே, இதுக்கான பலன் அவருக்கு கிடைக்காம போயிடுமான்னு கேக்குறாரு. அதே சமயத்துல இங்க கம்சன் கோகுலத்தை அழிச்சிட்டனால ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. இன்னைக்கு நான் எழுதப்பட்ட விதியவே மாத்தி அமைச்சிட்டேன், என்னோட காலனையே நான் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கிறாரு. இந்த கம்சனை அழிக்கிறதுக்கு இனி இந்த பூலோகத்துல யாருமே இல்ல, இனி நான் பழைய கம்சன் இல்ல, அப்பயே நான் வென்றிருக்கேன், நான் இனிமேல் அமரன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் கிருஷ்ணர், பாவம் என்னோட மாமா எவ்வளவு அப்பாவியா இருக்காரு, சரியான காலம் வர வரைக்கும் பூவும் மனம் வீசாது, காயும் கனியா மாறாது, அதே மாதிரி ஒருத்தரோட பாவக்கணக்கு உச்சத்தை எட்டும் போது அவருக்கான அழிவு ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அழிவே இல்லை அப்படின்ற மிதப்பிலேயே கொஞ்சம் காலத்தை ஓட்டுங்க, சந்திக்கிற நாள் கூடி விரைவில் வரும் அப்படின்னு சொல்றாரு. அத்தோட இந்த பதிவு முடிவடையுது. அடுத்த பதிவுல திரும்பவும் கிருஷ்ணர் வர்சானாவுக்கு போனாரா, கம்சனுக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன நடந்ததுங்கிற கதையை பார்க்கலாம்.